அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழர்களை பாஜகவுடன் அதிமுக காட்டிக் கொடுப்பதாக முத்தரசன் பேதருக்கு அதிமுக கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம் பிரகாஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். தமிழர்களை பாஜகவிடம் அதிமுக காட்டிக் கொடுத்ததாக இந்திய தமிழர் கட்சியினுடைய மாநில தலைவர் திரு முத்தரசன் பேசியிருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ பக்கமான எக்ஸ் வலைதளத்துல கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்துல அம்பாசமுத்திரம் சட்டப்பேரவை தொகுதியில எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது கூட திரு முத்தரசனை கண்டித்து கடுமையான வார்த்தைகளை திரு எடப்பாடி பழனிசாமி பதிவிட்டிருந்தார். குறிப்பாக தமிழக மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்கிறது, விவசாயிகள் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறார்கள், ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், தொழிலாளர்கள் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த தொழிலாளர்கள் அரசை கண்டித்து வரும்போது கூட மக்கள் பிரச்சனைக்காக போராட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி இதுவரைக்கும் ஒரு போராட்டம் கூட நடத்தாதது ஏன் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். அதே போல திமுகவுடைய நிலைய வித்வானாகவே திரு முத்தரசன் மாறிவிட்டார். கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக விழுங்கி வருவதாக நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்து பேசியிருந்தார். இந்த நிலையில அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல தற்போது முத்தரசனுக்கு கண்டனம் தெரிவித்து பதிவிடப்பட்டிருக்கிறது. அதில் அறிவாலயத்தில் சிறப்பு பேமெண்ட் உண்டோ என்று கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. சிபிஐ முத்தரசனுக்கு அதிமுக சார்பில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. குறிப்பாக விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு வழங்காதது பற்றி கூட திமுக அரசை எதிர்த்து பேசாமல் அடிமையாக இருக்கிறார் முத்தரசன் என்று விமர்சித்திருக்கிறாங்க. திமுக அரசை பற்றி தப்பி தவறி கூட ஒரு வார்த்தை பேசிவிடக் கூடாது என்பதில் மிக கவனமாக திரு முத்தரசன் இருப்பதாக அதிமுக தரப்பிலிருந்து விமர்சிக்கப்பட்டிருக்கிறது. அறிவாலய நிலைய வித்வான்களில் சிறந்தவராக தன்னை காட்டிக்கொள்ள முயற்சிக்கிறார் தோழர் முத்தரசன் என்று தெரிவித்திருக்கிறாங்க. முத்தரசன் திடீரென்று இவ்வளவு பொங்குவதற்கு அறிவாலயத்தில் ஏதேனும் சிறப்பு பேமெண்ட் உண்டோ என்று கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. திமுகவிடமிருந்து ரூபாய் 25 கோடி வாங்கிவிட்டு செங்கோடியை அடகு வைத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளை காட்டிக் கொடுக்கிறோம் என்று அதிமுக தரப்புல பதிவிட்டிருக்கிறாங்க. நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி பேசும்போது கூட திமுகவை எதிர்த்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பேசிவிட்டால் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை திமுக கூட்டணியில் இருந்து கழற்றி விட்டுவிடும். அந்த பயத்தில் தான் திமுக என்ன சொல்கிறதோ அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.